வங்கி கடன் பெற்றவர்கள் வந்து அந்த கடன்ல இருந்து வெளியே வரதுக்கான நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இப்போ வங்கி கடன் கட்ட முடியாதவர்களுக்கு எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள். வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். நாம எடுக்கிற சட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கேன். இது 3வது பாகம். இந்த பாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னாக்கா, ஏற்கனவே 2 பாகத்தை பார்த்துட்டோம். அந்த 2 பாகத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்க இந்த வீட்டுக்கு வர்ற கலெக்ஷன் ஏஜென்ட்டை வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, கலெக்ஷன் ஏஜென்ட் முக்கியமா இல்ல வங்கியில இருந்து வரக்கூடிய அந்த இவங்க வழக்கறிஞர்கள் முக்கியமான போன பதிவுல பார்த்தோம். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னாக்கா, கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் செய்யும் தவறு, அதே போல வங்கி கலெக்ஷன் செய்ய வர்றவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற முறையை மீறி அவங்க நடந்துக்கிறத சுட்டி காட்டுறோம். அதே சமயம் நாம என்ன பண்ணக்கூடாது, நாம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். நாம செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றோம். செய்ய வேண்டியது நான் சொல்றது வங்கி கடன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான். மிச்சவங்க இந்த வீடியோ எந்த பயனும் இல்லை, அதனால நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசரம் கொடுக்க மாதிரி செயல்படக்கூடாது. அதாவது லோன் வாங்கினவங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நாம வந்து ரொம்ப வந்து இந்த ஸ்கூல்ல எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க தெரியுங்களா, மிஸ் எங்க வந்து பாத்ரூம் போனோம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் லேட்டுன்னா வரும்போது ட்ரெயின் லேட்டு மிஸ், உடம்பு சரியில்லை மிஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல. அதே போல வந்து காரணங்களை வந்து சொல்லி அவங்க பக்கமா காரணத்தை வந்து கஸ்டமர் கேருக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு. இதுவுமே வந்து கஸ்டமர் கேருக்கு அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? நாங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கோம், இந்த மாதிரி என்னால் பே பண்ண முடியும். இது வந்து எந்த விதத்திலும் ஒரு செட் ஆகிற காரணமே கிடையாது. ஆக்சுவலி இந்த பேங்க்கும் இந்த கடன் வாங்கணும் எதில் பயன் பண்ணப்பட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட்ல பயன் பண்ணப்பட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட்டை நீங்கள் வயலேட் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ண மாதிரி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ணாக்கா நீங்கள் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறமா ஆக்ஷன், அவ்வளோதான். இதுதான் வருமே தவிர நீங்கள் வந்து மெயில் அனுப்புறது இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படின்னு செய்ய வேண்டியதுன்னு இப்போ அந்த தலைப்பு கொடுத்துருப்பேன், ஆனால் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருப்பேன். இந்த ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கிறதா திருப்பி ஒரு கேட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி இமெயில் அனுப்புறது, அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை வேற ஏதாவது காரணங்களை சொல்லி என்னால் லோன் கட்ட முடியல, இப்போதைக்கு 1 வருஷம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கு. அதாவது 1 வருஷம் அப்படி டைம் கேட்கும்போது லோன் ப்ரொவிஷனல் அது இல்லாத ஒரு விஷயம். லோன் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது மனிதனோட ஹார்ட் மாதிரி வச்சுங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. நம்ம நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா? அதனால 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்ற ப்ரொவிஷனை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி 1 வருஷம் டைம் கிராண்ட் பண்ணுறதா இருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். கொரோனா காலத்தில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா மாரட்டோரியம்னு, அதுதான் பண்ணணும். அதுக்கு ஒரு பேரழிவு அந்த மாதிரி ஒரு அழிவு இருக்க காலகட்டத்தில் அது கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டைம் கேட்கறதுங்கிறத கொடுக்க முடியாத பேங்க் ஒன்றும் கேட்கறதே தப்பு. டைம் கொடுங்கன்னா சரி ஓகே 1 வருஷம் கழிச்சு கட்டுங்க, அதுக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு பேங்க் சொல்லுமா? எந்த காரணத்துக்காகவும் அந்த மாதிரி நோட்டீஸை அனுப்பவே கூடாது. அது ஒன்று. அதே போல் அந்த நோட்டீஸ் சப்போஸ் அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கறிஞரை நாடி சட்டப்படி என்ன எடுக்கணும். என்றைக்குமே போயிருங்க வாங்கின கடனை ரைட் ராயில் நான் கட்ட முடியாது அப்படின்றத நீதிமன்றத்தில் சொல்லவே முடியாது. நீதிமன்றத்தில் என்ன சொல்ல முடியும், என்ன செயல்படுத்த முடியும் அப்படின்றத நான் அந்த சேனலில் விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த கல்வி கடன் வாங்கினவங்க இந்த பதிவு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பத்தாது, பின்னாடி போயிருக்க மொத்தமும் பாருங்க. பார்த்துட்டு புரியலன்னா வந்து நிச்சயமா தொடர்பு கேளுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த வங்கி கடனை பெற்ற